பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம் இந்த நாளிலும் மகிமைப்படுவதாக நம் இணைந்த ஆண்டவரை நோக்கி பார்க்க உதவி செய்த தேவனுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 2வது வார்த்தையை வாசிக்கிறேன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். அருமையான ஒரு வார்த்தை. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். உண்மையாகவே தண்ணீர், ஆறுகள், கடல், ஆமேன், நம் கடந்து போகிற சூழ்நிலைகள் உண்டு. தேசம் விட்டு தேசம் போகிற, கடல் கடந்து போகிறோம். ஆமேன், தண்ணீரை கடந்து போய் தான் அடுத்த நாடுகளுக்கு போகிறோம். கடக்கும்போது உன்னோடு இருப்பேன். இரண்டாவது, தண்ணீர் என்பது ஆமேன் தடைகளை குறிக்கிறது. யோர்தான் தண்ணீர் பிரவாகித்து வருகிறது. ஆமீன், ஜனம் ஆமீன் போகிறதுக்கு தடையாயிருந்தது. இந்த கால வேளையில் தடைகளை ஆமீன் நீ கடந்து போகிற போது உன்னோடு இருப்பாரா. உனக்கு தடையாயிருக்கலாம். யோர்தான் தடையாயிருந்தது, செங்கடல் தடையாயிருந்தது, ஜனத்தை விடமாட்டேன் என்று இருந்தது. அந்த 2 தடைகளையும் விலக்கி அந்த ஜனத்தோடு கடந்து வந்த கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார், நீ ஆறுகளை, தண்ணீரை கடந்து போகும்போது நான் உன்னோடு இருப்பேன். ஹல்லேலூயா. அவை தப்புவிக்கும்படி உன்னோடு இருக்கிறார். உன்னை வழி நடத்தும்படி உன்னோடு இருக்கிறார். உன்னாலே கடந்து போக முடியல, உன்னாலே இதை மேற்கொள்ள முடியவில்லை என்ற அந்த நிலையில் தான் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் கர்த்தர் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்கிறார். ஆனால் ஆமென், மனுஷனால் முடியாத காரியங்கள் வரும்போது, மனுஷனால் சிந்தித்து பார்க்க முடியாத காரியங்கள் வரும்போது அவர் நம்மோடு இருக்கிறார். எதற்காக? செய்து முடிக்கும்படியாய், கடந்து போகும்படியாய், ஜெயித்துமா வரும்படியாய் அவர் நம்மோடு இருக்கிற அந்த கால வேளையில் நீ எந்த சூழ்நிலையை கடக்க வேண்டும், எந்த தடையை கடக்க வேண்டும், எந்த எதிரை கடக்க வேண்டும் என்று தயங்கி நிற்கிறாரோ பயப்படாது. இந்த காலவெளியில் கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, நான் உன்னோடு இருப்பேன். கடக்க தப்புவிக்க வல்லமையுள்ள கர்த்தர் என்று வேதம் சொல்கிறது. நாளிலும் விசுவாசத்தோடு ஆண்டவரே, இந்த மலையை கடந்து போக, இந்த ஆழியை கடந்து போக நீர் என்னோடு இருப்பதற்காய் நன்றி. வாழ்க்கையில் ஜெயத்தோடு ஓட தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாமா? ஒரு நிமிடம். அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த கால வேளையில் இந்த வார்த்தையை கேட்ட எல்லா தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். தண்ணீரை கடக்கும்போது உன்னோடு இருப்பேன் என்றாரே. தண்ணீர் விழுங்கி விடாதபடி, தண்ணீரில் மூழ்கி விடாதபடி, தடை அவர்களை தடுத்து விடாதபடி கர்த்தர் அவர்களோடு இருந்து அவர்களை கடக்க பண்ணி, ஜெயிக்க பண்ணி, உயர பண்ணுவதற்காய், அவர்களோடு இருப்பதற்காய் நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் அப்படியே ஆசீர்வதியும். தேவ கரமும் கிருபையும் இவர்களோடு இருப்பதாக செய்யப்படுறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தண்ணீர் போன்ற சோதனைகள் எதிர்த்து வரும்போது அவர் என்னோடு இருக்கிறார். God bless you. Praise the Lord.